வணக்கம். அக்பர் தர்பாரில் ஒரு பிரம்மாண்டமான விருந்து. அன்னைக்கு சரியான பிரியாணி, எல்லாருக்கும் செம விருந்து. ஒன்றும் புரியல, நிறைய சந்தோஷத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அரசர் என்ன பண்ணார், அவருடைய அவையில் அவருடைய பணியாளரை கூப்பிட்டு ஒரு பீடா போட சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அழகாக அவர் பீடாலாம் மடிச்சு போட்டு கொடுக்கும்போது அந்த பீடாவில் சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அவனுக்கு ஒரு புதுமையாக ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுண்ணாம்பு கால்வாயிலேருந்து ஒரு ஒரு 200 கிராம் சுண்ணாம்பு எடுத்துன்னு வா அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். எதுக்குன்னா அரசர்கிட்ட எதுவும் கேள்வியே கேட்கக்கூடாது, அதை நீ என் கண் எதிரில் கரைச்சி நீ அதை குடிக்கணும், அதுதான் உனக்கு தண்டனை, போய் சுண்ணாம்பு எடுத்துன்னு வாண்டார். சரின்னு சொல்லிட்டு போய் சுண்ணாம்பு ஒரு 200 கிராம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. ஒன்றும் புரியல. அந்நேரத்துக்கு எதிரில் பீர்பால் வந்தார். பீர்பால் வந்து, ஏன்பா கலக்கமாக இருக்கிற? இல்லை, அரசர் இந்த மாதிரி புதுமையாக ஒரு தண்டனை கொடுத்துருக்கிறாரு, இதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியாது, எப்படியும் நாளைக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்த 200 கிராம் சுண்ணாம்பை 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துரு. ஆனால் 1 லிட்டர் நெய்யை நல்லா உருக்கி இந்த அளவுக்கு, இந்த சுண்ணாம்பு தண்ணி அளவுக்கு நெய்யை வச்சுக்கோ. இந்த சுண்ணாம்பு தண்ணியை அரசர் எதிரில் குடிச்சிடு. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்து இந்த நெய்யை குடிச்சிடு, அந்த சுண்ணாம்புலாம் வெளியே வந்துடும், நீ இந்த உயிர் பழிச்சிக்கலான்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி போயிட்டு சுண்ணாம்பு தண்ணியை அரசர் எதிரில் குடிச்சிட்டு வெளியே வந்து இந்த தண்ணியை வெளியே வந்து குடிச்சிடுறாரு, நெய்யை குடிச்சிடுறாரு. அவர் இருந்துன்னு அரசருக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த நேரத்தில் பயங்கரமான சத்தம் வருமே, இவன் ஏன் துடிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு பீர்பாலை பார்க்குறாரு. பீர்பால் இருந்துன்னு, அரசே என்னை மன்னிச்சிருங்க, அவர் உயிர் காப்பாற்றுறதுக்காக நான் இதுன்னு ஒரு சின்ன உபாயம் சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பீர்பால் அக்பர்கிட்ட வழக்கப்படி பாராட்டு வாங்கினார், அந்த உயிரையும் காப்பாற்றினார். நன்றி.